Om Sharavana Good morning, brothers and sisters. I am handling the subject CE 8012 Construction Planning and Scheduling. 8th class பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோன்றதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் எஸ்டிமேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி டியூரேஷன்ஸ் இன் டீடைல். இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் duration is transaction time. Second one, duration is assessed based on the specified execution method. Third one, duration is assessed based on resource and marked. Fourth one, duration is economical transaction time. Fifth one, duration is estimated in term of predetermined units of time. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட 5 types. நெக்ஸ்ட் டாப்பிக்காக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எஸ்டிமேட் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் டைம் எஸ்டிமேட்ஸ்ன்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் 3 டைம் எஸ்டிமேட் பார்த்தோம். தேர்ட் ஒன் நான் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்டிமேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு எஸ்டிமேட் டியூரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஆஃப் தி எஸ்டிமேட்டிங் த ரிசோர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் for activities. Next, various factor deciding the activity duration. இந்த டாபிக்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இந்த யூனிட் 1ல் என்ன லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரே டாபிக் பேலன்ஸ் இருக்குது, கோடிங் சிஸ்டம் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே கோடிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன் அப்ஜெக்டிவ் இன் மெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் efforts is to be define the plan within the constraint of a universal coding system for identifying activities. First activitiesனால் என்ன? ஆக்டிவிட்டீஸ்னால் செயல்பாடு. ஒரு ப்ராஜெக்டில் செயல்படுற விஷயத்தில் என்ன சொல்லுவோம்? ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆக்டிவிட்டீஸ் எதில் டினோட் பண்ணுவாங்க? ஆரோ மார்க்ஸில் டினோட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் எதில் டினோட் பண்ணுவாங்க? சர்க்கிளில் டினோட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா, அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ப்ராஜெக்டில் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஓகேங்களா, அந்த ஆக்டிவிட்டீஸோட குறிக்கோளையும் நடவடிக்கையும் அடையாளம் காண்றதுக்காக தான் இந்த யூனிவர்சல் கோடிங் சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட், ஈச் ஆக்டிவிட்டீஸ் டிஃபைன் ஃபார் எ ப்ராஜெக்ட் would be identified by a predefined code specific to that activities. ஓகே, ஒரு ப்ராஜெக்டில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் செயல்படும்போது அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடு வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடிங் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த யூஸ் ஆஃப் எ காமன் nomenclature or identification system is basically motivated by a desire for better integration of organizational efforts and improved information flow. ஓகே, இந்த கோடிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேம் வைக்கிறாங்க. நோமென்கிளச்சர்னால் பெயரிடுதல். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அடையாளம் காண்றதுக்காகவும் பெயர் வச்சு அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த கோடிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணாங்க? ஒரு ஆர்கனைசேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ஆர்கனைசேஷனை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் இந்த கோடிங் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, இன் பர்டிகுலர் கோடிங் சிஸ்டம் ஆர் அடாப்டட் டு ப்ரொவைட் எ நம்பரிங் சிஸ்டம் டு ரீப்ளேஸ் வெர்பல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த கோடிங் சிஸ்டம் எதில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங் சிஸ்டமில் தான் என்ன பண்ணுவாங்க? டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எதுலேயே பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழி விளக்கம் இல்லாமல் ஓகே என்ன பண்ணுறாங்க? ஒரு கோடு மூலமாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு, these codes reduce the length or complexity of the information to be recorded. இந்த கோடிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் த லென்த், எவ்வளோ ரொம்ப தொலைவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகாமல் கம்மி பண்ணுறதுக்காக ரெடியூஸ் த லென்த் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ராஜெக்டுடைய டியூரேஷனை கம்மி பண்ணுறதுக்காகவும் என்ன சிக்கல் இருக்குது இந்த ப்ராஜெக்டில்
அந்த இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த என்ன பண்ணுறோம், இந்த கோடிங் சிஸ்டத்தையே நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, a common coding system within an organizational also aids consistency in identification and categories between project and among the various parties involved in a project. இது வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு கோடிங் சிஸ்டம் தான். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் இந்த கோடிங் சிஸ்டம் நம்ம வச்சுருக்கோம். ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன இருக்கும், கோடிங்ஸ் கோடு வச்சுருப்போம். ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி என்ன வச்சுருப்போம், ஒரு கோடு வச்சுருப்போம். ஒரு கம்பெனியில் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒர்க்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஒரே ப்ராஜெக்டை மட்டும் எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து அவங்க ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கோடிங் சிஸ்டம் வைக்கிறாங்க. ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன், ஆக்டிவிட்டீஸ்க்கும் கோடிங் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் சிஸ்டம் வைக்கிறோம். ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்டில் எந்த ஸ்டேஜஸில் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் எப்போ கம்ப்ளீட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்காகவும் இந்த கோடிங் சிஸ்டத்தை நம்ம வச்சு ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், கோடிங் சிஸ்டம் கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு, காமன் கோடிங் சிஸ்டம் ஆல்சோ எய்ட் இன் த ரீட்ரைவல் of historical record of cost, productivity and duration on particular activities. காமனாக இந்த கோடிங் சிஸ்டம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையோட செலவு எவ்வளோ, ஒரு ஆக்டிவிட்டியுடைய செலவு எவ்வளோ, கரெக்ட் டைமில் முடிச்சிருக்கா, எவ்வளோ டைம் எடுத்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இந்த கோடிங் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. ஃபைனலாக, எலக்ட்ரானிக் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ரீட்ரைவல் operation are much more efficient with stand coding system. இந்த கோடிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப மோர் எஃபிஷியண்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த கோடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, in North America the most widely used standard coding system for constructed facilities is the Master Format System developed by the Construction Specification Institute CSI of the United States and Construction Specification of Canada. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோடிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாஸ்டர் ஃபார்மேட் சிஸ்டம் பார்த்தா நார்த் அமெரிக்காவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் ஃபார்மேட் டெவலப்டு பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஸ்டியூட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில். சிஎஸ்ஐ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிக் ஆஃப் கனடாவும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் செப்பரேட் சிஸ்டம், திஸ் கம்பைன்ட் சிஸ்டம் வாஸ் originally introduced as the Uniform Construction Index in 1972 and was subsequently adopted for use by numerous firms, information providers, personal societies and trade organizations. இது ஆஃப்டர் டெவலப்மெண்ட்டாக இருந்ததுக்கப்புறம் செப்பரேட் சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க. திஸ் கம்பைன் சிஸ்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டெக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எந்த இயர்லன்னு பார்க்கும்போது 1972. இதில் நியூமரஸ் ஃபார்ம்னால் ஏராளமான நிறுவனமும், இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட்ஸ்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் வழங்குறவங்களும், இப்போ ப்ரொஃபஷனல் சொசைட்டிஸ்னால் தொழிற்சங்கங்களும், ட்ரேட் ஆர்கனைசேஷனாக வர்த்தக நிறுவனங்களுக்காக தான் மட்டும்தான் இந்த கம்பைன் சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு, த டேர்ம் மாஸ்டர் ஃபார்மேட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் வித் 1978 ரிவிஷன் ஆஃப் தி UCI கோட்ஸ். இந்த மாஸ்டர் ஃபார்மேட்டை ரிவைஸ் பண்ணாங்க. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1978. எதை வச்சு அப்படி எந்த கோடை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டெக்ஸை வச்சு. நெக்ஸ்ட்டு, மாஸ்டர் ஃபார்மேட் ப்ரொவைட் a standard identification code for nearly all the elements associated with building construction. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தொடர்புடைய அனைத்து கோடுகளையும் இந்த மாஸ்டர் ஃபார்மேட் வந்து நமக்கு கொடுத்தது அப்படின்றாங்க.
நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மாஸ்டர் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது லெவல் 1 கேட்டகரிஸ்னு இருக்குது, லெவல் 2 அண்டு 3 கேட்டகரிஸ்னு இருக்குது. லெவல் 1 கேட்டகரிஸில் பாருங்கள், நம்ம பண்ணுற ஒர்க்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ABCDEFGH வரை அவங்க சப்டிவைட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவிட்டீஸை சப்டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெவல் 2 அண்ட் 3ல் நம்பரிங் சிஸ்டத்தை போட்டிருக்காங்க. ஓகே, லெவல் 1ன்றது என்ன, ஏ. ஃபஸ்ட்டு லெவல் 1ல் பண்ணுறாங்க ஏன்றது, அது சப்ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு பண்ணுறாங்க. சப்ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபவுண்டேஷன் போடுறோம். அதுக்கு ஒரு நேம் கொடுக்காங்க, A10 ஃபவுண்டேஷன்ஸ் தான் கோடிங் சிஸ்டம்ன்றது. ஓகே, ஏன்றது என்ன, சப்ஸ்ட்ரக்சர், 10ன்றது என்ன, ஃபவுண்டேஷனுக்கான ஒர்க்கு. ஓகேங்களா, A10ன்றது அதுக்கு சப்டிவிஷன். ஓகே, ஃபவுண்டேஷனுக்கான சப்டிவிஷன். இதுதான் வந்து மாஸ்டர் ஃபார்மேட்டாக அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. A10ன்றது ஃபவுண்டேஷனுக்கான சப்டிவிஷன். ஓகே, ஏன்றது இண்டிகேட் பண்ணுறது சப்ஸ்ட்ரக்சர், 10ன்றது ஃபவுண்டேஷன், அகைன் 10ன்றது ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன். சப்ஸ்ட்ரக்சருக்கான ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மாஸ்டர் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு, மாஸ்டர் ஃபார்மேட் involve a hierarchical coding system with multiple level plus keyword text description of each item. மாஸ்டர் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம போட்டிருக்கோம், கோடிங் சிஸ்டத்தை மல்டிப்புள் லெவலும் ப்ளஸ் கீவேர்ட் டெக்ஸ்ட்டை விளக்கத்துக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஈச் ஐட்டத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம போடுறோமே. நெக்ஸ்ட்டு, in a numerical coding system, the first 2 digits represent one of the 16 division for work. A 17th division is used to code condition of the contract for a contractor. எப்போவுமே நம்ம கோடிங் சிஸ்டமில் எதில் போடுவோம்னு சொல்லியிருக்கேன், நம்பர்ஸில் தான் இண்டிகேட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு 2 digit ஆஃப் த ஒர்க், ஃபஸ்ட்டு 2 digit இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதில் ரெப்ரசன்ட் பண்ண ஒன் ஆஃப் த 16 டிவிஷன் ஆஃப் ஒர்க். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 digit எதை இண்டிகேட் பண்ணுன்னா 16 டிவிஷன் ஆஃப் ஒர்க்ஸை இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 17th வந்து இஸ் யூஸ்டு டு, அந்த கோடிங் சிஸ்டம் எதுவாக யூஸ் பண்ணுறாங்க 17th அப்படின்னு பார்க்கும்போது கான்ட்ராக்டுடைய கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த மாஸ்டர் ஃபார்மேட் எ 3rd digit is added to indicate a subdivision which is each division. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 digits வந்து அந்த ஒர்க் ஃபஸ்ட்டு 2 digit எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன், டிவிஷன் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். 17th கான்ட்ராக்டருடைய கண்டிஷன்ஸ் வரணும்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் அது கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 digit வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த 3 digit எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனாக விச் ஈச் டிவிஷன், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக அகைன் என்ன பண்ணுறாங்க 3 digit வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 02ன்றது சப்டிவிஷன், அந்த சப்டிவிஷன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்க, 02 350ன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனுக்கு நம்ம கொடுக்கறது நம்பர். ஓகேங்களா, 02355 பைல் டிரைவிங், 02ன்றது ஓகேவா, 02ன்றது சப்டிவிஷன், அது 16 இது வரும் பார்த்திங்களா, அதுதான். 360ன்றது அதுக்கான சப்டிவிஷன், டிவிஷனுடைய டிவிஷன். 02ன்றது டிவிஷன், அதுக்கு சப்டிவிஷன் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா 350. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 02 600 02 660 அகைன் சொல்கிறேன், 02ன்றது டிவிஷன், அதுக்கு சப்டிவிஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகைன் 3 digit. ஓகே, 02ன்றது டிவிஷன், 600 சப்டிவிஷன். ஓகே, 02 600 02 660. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, each division is further specified by a 3 digit extension indicating another level of subdivision. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 02 350 சம்திங் இருக்கும், 02 200 02 600 இருக்கும். 02ன்றது என்னது டிவிஷன். ஓகே, அகெயின் 3 digit ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன். ஓகே, அகெயின் என்ன பண்ணுறாங்க, அனதர் லெவலில் வந்து நம்ம மாஸ்டர் ஃபார்மேட் இம்ப்ரூவ் பண்ணும்போது அகெயின் ஒரு 3 digit வந்து ஆட் பண்ணுறாங்க, அதுக்கான சப்டிவிஷன் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மெனி கேசஸ்
This subdivision are further divided with an additional 3 digit to identify more specific work items or material. ஓகே இன் மெனி கேசஸில் அந்த 3 டிஜிட்ஸாக சப்டிவிஷன் ஆட் பண்ணுற பார்த்தீங்களா, அது ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை சொல்லும். அப்படி இல்லைனா மெட்டீரியலை சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனதர் 3 டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த கோட் 16-950-960 எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டெஸ்டிங்ன்ற டிஃபைன் பண்ணுது. ஓகே, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டெஸ்டிங்கை டிஃபைன் பண்ணுது. வித் த டிவிஷன் எத்தனாவது டிவிஷன் 6th டிவிஷனில் ஓகேங்களா என்னது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு போகுது. ஓகேங்களா 950ன்றது என்னன்றது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். ஓகே 950ன்றது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்னு சொல்கிறாங்க. 960 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டெஸ்டிங் சப்டிவிஷன் 16th சப்டிவிஷனில் 960ன்றது என்னன்னு டெஸ்டிங். அப்போ இந்த கீவேர்டு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டெஸ்டிங் அதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டீஸ். ஒரு ஆக்டிவிட்டீஸை அந்த கீவேர்டு மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்கிரைப் பண்ணுறோம். 60ன்றது என்ன சப்டிவிஷன், 950ன்றது டெஸ்டிங். அப்போ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்டிங் கொடுக்குறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கீவேர்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கோடிங் சிஸ்டம். கோடிங் சிஸ்டமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டு ஐடென்டிஃபை த டேட்டா கனெக்டட் வித் ஈச் பேக்கேஜ் ஆஸ் ஒர்க் பேக்கேஜ் ஃப்ரம் எ டேட்டா பேஸ் ஃபார் மேனேஜிங் வேரியஸ் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் பேக்கேஜை டேட்டாவோட கனெக்ட் பண்ணுறோம். எதுக்காக அந்த ஒர்க்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தா எந்த ஒர்க்கு போயிட்டுருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் தென் ப்ராஜெக்ட் ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த கோடிங் சிஸ்டத்தோடைய நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, டு எய்ட் இன் த ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் த வெரி டீட்டெயில் டு த வெரி ப்ராட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோடிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே, நிறைய ப்ளேஸில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், டு எனேபிள் த ப்ராசஸிங் ஷார்ட்டிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் அட் வேரியஸ் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட். ஒரு ஆக்டிவிட்டீஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவும் வரிசைப்படுத்துறதுக்காகவும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பிரிக்கிறதுக்காகவும் நம்ம இந்த கோடிங் சிஸ்டத்துடைய நோக்கமாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டு கம்ப்யூட்டரைஸ் த டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம். இது ஃபுல் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் கம்ப்யூட்டரில் தான் அந்த டேட்டாஸை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் ப்ராசஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஹவு மெனி கேட்டகரிஸ் அவைலபிள் இன் கோடிஃபிகேஷன். இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் த கோட்ஸ் யூஸ்ட் கேன் பி ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் இந்த கோடிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், ப்ராஜெக்ட் இன்டர்ஃபேஸிங் கோடிங் சிஸ்டம் ஆர் சிம்பிளிஃபைட் ரெஃபர்ட் ஆஸ் எ ப்ராஜெக்ட் கோட்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. செகண்ட் ஒன், டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைஸ்டு கோட்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், ப்ராஜெக்ட் இன்டர்ஃபேஸ் கோட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். These are the common codes used for developing an inter-department database. Example, a project code for the foundation of a building. Okay, இப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் இன்டர்ஃபேஸ் கோட்னா என்ன, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபவுண்டேஷன் எங்கே போடுவாங்க, சப்ஸ்ட்ரக்சருக்கு கீழே போடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஏன்ற ABCDEF வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நம்ம போட்டுட்ருப்போம். சரிங்களா, ஏன்ற ஆக்டிவிட்டீஸ் என்ன சப்ஸ்ட்ரக்சர், அதுக்கு சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா, அது என்ன சொல்லுவோம் நம்பர்ஸில் கோடிங்கில் டினோட் பண்ணுவோம். ஒரு ஃபவுண்டேஷனுக்கு எந்த ப்ராஜெக்ட் கோட் போடுறீங்க அது ஃபவுண்டேஷன் அந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம போடுற கோடு தான் என்னென்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இன்டர்ஃபேஸிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், டிபார்ட்மெண்டல் ஸ்பெஷலைஸ்டு கோட். These codes are developed by the departmental head for their use. Example, to indicate the location of material inside warehouse.
இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஆர்கனைசேஷனில் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒர்க்கை இப்போது டிசைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 பார்ப்போம். லெட்ஜரில் எவ்வளோ அளவுக்கு போயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் 1 எவ்வளோ என்ன போயிட்டுருக்கு, என்ன ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டிசைன் ஒர்க் ஃப்ளோஸ் எடுத்திங்கன்னா ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 எப்படி போயிட்டுருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தா பெட்ரோல் ரிப்பேரு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்து ரிப்பேர் ஒர்க்கு ட்ராக் பண்ணிகிட்டே போவோம். பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்தினா டிபார்ட்மெண்டல் ஸ்பெசிஃபைட் கோட்ஸ். ஓகே, இதோட உங்களுக்கு யூனிட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 1ல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு யூனிட் 1 நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப் அப்லோடில் ரெட் கலர் மார்க் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு 16 மார்க் கொஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அந்த ரெட் கலரில் இப்போ ஹைலைட் பண்ண எத்தனை கொஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இருக்கும். அந்த 5 கொஷினுமே அண்ணா யூனிவர்சிட்டி ரிப்பீட்டட் கொஷின். அது ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.